எங்கள் ஊரில் சர்க்கஸ் கூடாரம் நான் பார்த்துக்கிட்டு கடந்து போனேன். அப்போ எனக்கு சிறு பிள்ளையில் நிறைய சர்க்கஸ் பார்த்த அனுபவம் உண்டு. அது அப்படியே அசை போடும் பொழுது நம்மளோட வாழ்க்கையும் இந்த சர்க்கஸ் போல தானே அப்படின்னு மனசுக்கு பட்டுது. அது எப்படின்னா, அந்த சர்க்கஸில் வந்து அதாவது பஃபூன் ஒரு மாதிரியாகவும், அந்த பார் விளையாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான்லாம் நுனி சீட்லேயே உக்காந்துருப்பேன். அப்புறம் அது ஒரு கூடாரம் போல் இருக்கும். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த காரை அந்த இது டூ வீலரை ஓட்டிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிங்கை தூக்கி 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 மேலே போட்டாங்கன்னா 4, 5 ரிங்கு இருக்கும். 2 கையில் அப்படியே மாற்றி 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 போட்டு அதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து சிறு பிள்ளையில் அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனால் இந்த 50 வயதை கடந்து பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை கூட சர்க்கஸ் போல தான் இருக்குது அப்படிங்கிற தெளிவு பிறக்குது எனக்கு. நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், 3 கேட்டகரியாக நம்மளோட வாழ்க்கை பிரியுது. அது என்னென்னா, பர்சனல் லைஃப், எனக்கானது, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, நான் எப்படியெல்லாம் வாழணும்னு இந்த மனசு நினைக்குது அப்படிங்கிற ஒரு பர்சனல். நான் என்னோடய அன்றாட சாப்பாடு, அன்றாட வந்து துணிமணி, ஆடை, நான் வெளியே போகிறது வர்றது, என்னோடய படிப்பு, இது போல் என்னோடய பர்சனல். அடுத்தது என்னோட உறவுகள். நான், என் துணை, என் மகன், என் கணவர் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், என்னோட நட்புகள். இது பார்க்கும்போது உறவுகள் சார்ந்து நாம் எப்படி பயணிக்கணுங்கிறது. அடுத்தது வருமானம் சார்ந்து டே டு டே லைஃப்பை தள்ளுறதுக்கு வருமானம். அதில் வந்து நான் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன், எவ்வளோ வருமானம் வருது, அதை நான் எப்படி வந்து கையாளுறேன், எனக்கு அந்திமது காலத்துக்கு எவ்வளவு இருக்குது. இது போல் 3 கேட்டகரியாக நம்மளோட வாழ்க்கை பிரிக்கப்படுறதாக எனக்கு தோணுது. இதில் ஒரு சிலர் பார்த்தோன்னா, சிலர் வந்து அந்த தன்னுடைய உறவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சம்பாத்தியத்துலேயும் தன்னோட பர்சனல் நம்மளுக்கு என்ன தேவைன்னு கூட புரிஞ்சுக்காம உறவுக்காக மட்டுமே இருப்பாங்க. ஒரு சிலர் சம்பாத்தியத்திலே போவாங்க. ஒரு சிலர் அவங்கள கவனிக்கிறதுல மட்டுமே இருப்பாங்க. அப்படி இல்லை வாழ்க்கை. எந்த நேரத்தில் எதுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் கொடுக்கறது. ஒரு நேரம் நம்மளோட பையன் வந்து ஏதோ ஒரு நமக்கும் நம்ம பையனுக்கும் ஒரு ஆர்கியூ நடந்துகிட்டு இருக்குது. அது 2 நாளில் தீரக்கூடிய பிரச்சனைனா 2 நாள் ஃபுல்லாக அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 2 நாளில் அதிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இல்லை, இந்த பிரச்சனை 4 மாதம் 6 மாதம் ஓடுது அப்படின்னா நம்ம மற்ற 2 வளையங்களை வெட்டக்கூடாது. அங்கே எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஊறுகாய் போல் தொட்டுக்கணும், கொஞ்சம் கூட்டு போல் தொட்டுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த 3 வளையங்களில் எது முக்கியம், எது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுங்கிறது அங்கங்கே தொட்டு 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 நம்ம வரும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு ஃபினிஷ் ஆகிறதா, முழுமையாகிறதா எனக்கு தோணுது. இப்போ உங்களுக்கு புரியுது தானே, நம்ம வந்து கலை கூத்தாடி போல தான். ஒரு கயிறை கட்டுறாங்க, அதில் நம்ம நடக்கிறோம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 கைகளை மட்டும் காற்றுல அப்படி நீட்டி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். கையை கீழே விட்டோன்னு வைங்க, தொடையை ஒட்டி 2 கையை விட்டோம்னா விழுந்துருவோம். அதுபோல் வித்தை காட்டுறது போல தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த கர்மா வழியில் நாம் அப்படி தான் பயணிக்கிறோம். அப்போ எந்த இடத்துல நமக்கு முக்கியம், எந்த இடம் நம்ம எவ்வளவு அதை வந்து கையாளணுங்கிற பக்குவத்தை கற்றுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து நமக்கு சீராக போகிறதா நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் ஒரு விஷயம் நம்ம சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது, அந்த வட்டத்தில் 3 வட்டத்தில் ஏதாவது ஒன்று அப்படின்னா அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுறணும். அது தானாகவே நிறைய நேரங்களில் சரியாகக்கூடிய அருமையான ஒரு அந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் உணர்வீங்க. அதனால் எல்லாத்தையும் நம்ம கையாண்டு தான் ஆகணும், நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு அடமண்ட்டான அந்த மன ரீதியாகவும் நீங்கள் அணுக தேவையில்ல. ஃப்ரீயாக விட்டு பிடிச்சிங்கன்னாவே அது நிறைய விஷயங்கள் சரியாகக்கூடிய வாய்ப்பு நிறைய நேரங்களில் நமக்கு கொடுக்குது பிரபஞ்சமே.